எப்படி நடக்குது? நீங்க பிரதானமாக நினைக்கிற விஷயங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு அவங்க முக்கியத்துவம் தராங்கன்னு நினைக்கிறேன். குதிரை பேர குற்றச்சாட்டு தாவேக்கா மீது மிக கடுமையாக முன்வைக்கப்படுது. இது ஒரு ஆரோக்கியமற்ற அரசியல் என்பதை எங்களுடைய கருத்தை நாங்கள் தெரிவித்தோம். அவங்களா விரும்பி ராஜினாமா பண்ணியிருக்காங்க, நாங்கள் யாரையும் வற்புறுத்தலை என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்களா விரும்பி ராஜினாமா பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஏன் கட்சியில் சேர்த்துக்கிறீங்க? இப்போ கூட்டணிக்குள்ள சேர்வதாக இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை சமீபத்தில் நீங்க சொல்லியிருந்தீங்க. அது தயக்கமா அல்லது தீர்க்கமான முடிவா? தாவேகா தலைமையில் ஏற்கனவே அவங்க கூட்டணி எதுவும் கிடையாது. அதனால் அவங்க ஒரு புதிய கூட்டணி அமைக்கிறார்கள் என்றால் அதில் சேரணுமா இல்லையானா அதில் சேர்றது இல்லை. ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் 3 பேரும் ஒன்றாக இணைந்து எல்லா முடிவுகளையும் எடுப்போம் என்ற கருத்தை திருமாவளவன் சொல்லிட்டு இருந்தார். அவர் ஒருவேளை கூட்டணி அமைக்கப்பட்டால் அதில் விசிக இடம்பெறும் என்ற கருத்தை சொல்றாரு. இல்லை, அவங்க அமைச்சரவையிலே பங்கேற்றிருக்காங்க. அதனால அவங்க அந்த அணியினுடைய ஒரு அங்கம் தான் அது. அதனால இயல்பா அவர் அந்த அணியில சேர்றது என்பது அது அவங்க கட்சியினுடைய சுயேட்சையான முடிவு. திமுக உள்ளிட்ட மதச்சார்பற்ற கட்சிகள் கடந்த காலத்தில் இதிலே உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து செயல்பட்டிருக்கிறார்கள். அதே நிலை தொடர வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய விருப்பம். அநேகமாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திசையில் தான் செல்லும் என்றுதான் இப்போதும் நாங்கள் நம்புகிறோம். இந்த விவகாரத்தை வலியுறுத்தி திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்திக்கிற திட்டம் ஏதேனும் இருக்கா? வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு சண்முகம். வணக்கம். வணக்கம். தாவேக்கா ஆட்சி எப்படி நடக்குது? நீங்க பிரதானமாக நினைக்கிற விஷயங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு அவங்க முக்கியத்துவம் தராங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி அமைய வேண்டும். எக்காரணம் கொண்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சி மூலமாக பிஜேபி தமிழகத்தில் ஒரு அதிகாரத்தில் வருவதற்கான எந்த வாய்ப்பை வழங்கிவிடக்கூடாது என்கிற முறையில் தாவேக்காவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்கிற முடிவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு ஏகமனதாக மேற்கொண்டது. இந்த 70 நாட்களில் நாங்கள் மாறுபடுகிற விஷயங்களில் அறிக்கைகள் மூலமாக எங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை வெளிப்படையாக நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். வரவேற்கத்தக்க விஷயங்களில் வரவேற்கிறது என்பதையும் வெளிப்படையாக நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். மக்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளில் ஆட்சியாளர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அல்லது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று பல வகைகளே அவர்கள் எங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு, பொது இடங்களில் விலங்குகளை பலியிடக்கூடாது என்கிற ஒரு தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியது. உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரினோம். அவர்கள் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். இப்போ அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் தனியார் மயம் கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. தூய்மை பணியாளர்களாக இருக்கக்கூடிய அனைவரையும் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கோரிக்கை. கடந்த காலத்தில் அதான் நாங்கள் வற்புறுத்திருக்கோம், திமுக ஆட்சியில் இருந்த காலத்திலேயும். இப்போ அதை மீண்டும் தனியார்கிட்ட விடுறது என்ற முறையில் ஒரு டெண்டர் என்பது தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்டது. அது கடுமையாக எங்களுடைய ஆட்சேபனை தெரிவித்து அந்த டெண்டரை ரத்து பண்ணியிருக்காங்க. பட் அதே நேரத்தில் கரூரில் நெரிசல் மரணத்தில் இறந்தவருடைய குடும்பத்திற்கு வேலை கொடுக்கக்கூடாது. அது ஒரு தவறான முன்னுதாரணம். ஒரு கட்சி நடத்திய அரசியல் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட ஒரு சோக சம்பவம். நிச்சயமாக அந்த குடும்பங்களுக்கு பாதிப்பு இருக்கும். அதுக்கு கட்சியின் சார்பில் நிதி உதவி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அரசின் சார்பில் நிதியுதவி என்பது செய்யப்பட்டிருக்கு. ஒரு அரசு வேலை என்பது கூடாது, அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்கிற முறையில் கட்சியின் சார்பில் சொன்னோம். பட் அதை அவங்க வேலை கொடுக்கறது என்ற முறையில் அவங்க வேலை கொடுத்துருக்காங்க. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி மிக்சடாக தான் சொல்ல முடியும். இப்போ மதச்சார்பற்ற அரசு என்பதை அவர்கள் அந்த உறுதியை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அவர்களோட செயல்பாடுகள் மட்டும் போதுமானது அப்படின்னு நினைக்கிறீங்களா, அல்லது பாஜக எதிர்ப்புல அவங்க இன்னும் உறுதி காட்டணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இதுவரைக்கும் இவங்க ஆட்சி அமைச்சு இந்த 60-70 நாட்களில் பாஜக தரப்பிலிருந்து புதிய பிரச்சனைகள் எதுவும் வரல. ஆளுநர் இங்க அவருக்கு ஏதாவது பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை மக்கள் பவன்ல தெரிவிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அது பற்றி முதலமைச்சர் விஜய் எந்த கருத்தையும் சொல்லல. அதே மாதிரி வந்தே மாதரம் பாடல், அது தேசிய பாடல், அதனையும் எல்லா அரசு நிகழ்வுகள்லையும் பாடணும் அப்படின்றதுல தாவேக்கா தன்னோட நிலைப்பாடு என்ன அப்படின்றத இன்னும் தெளிவா சொல்லல அப்படின்ற கருத்து இருக்கு. தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருடைய ஏகோபித்த கோரிக்கை. அது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல் நாள் தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது முதலில் பாடப்பட்டிருக்கிறது. வந்தே மாதரம் பாடுவது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு நல்ல வரவேற்க வேண்டிய நடவடிக்கை தானே. குதிரை பேர குற்றச்சாட்டு தாவேக்கா மீது மிக கடுமையாக முன்வைக்கப்படுது. நீங்க நிறைய பிரச்சனைகளை
தாவேக்கா கிட்ட நீங்க முன்வைத்தீங்க, அது ரெசிப்டிவாவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இந்த பிரச்சனைய பத்தி அவங்க கிட்ட எதுவும் பேசியிருக்கீங்களா? அதாவது முதலில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை சார்ந்த, அதிமுக சார்பில் நின்று வெற்றி பெற்ற 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலில் ராஜினாமா செய்துட்டு வந்து சேர்ந்தாங்க. ராஜினாமா செய்த உடனடியாக அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திலும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அந்த நேரத்தில் உடனடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம். இது ஒரு ஆரோக்கியமற்ற அரசியல் என்பதை எங்களுடைய கருத்தை நாங்கள் தெரிவித்தோம். ஒரு அறிக்கையாகவும் வெளியிட்டோம். மறுநாள் அரசு தரப்பிலிருந்து, அது ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து பேசின தலைவர் அவங்களா விரும்பி ராஜினாமா பண்ணியிருக்காங்க, நாங்கள் யாரையும் வந்து வற்புறுத்தலை என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அவங்களா விரும்பி ராஜினாமா பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஏன் கட்சியில் சேர்த்துக்கிறீங்க? எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறது எம்எல்ஏவை வெற்றி பெற்றவருடைய உரிமையின் கூட வாதத்துக்காக வச்சுங்க. அதுவும் 20 நாட்களில் ராஜினாமா பண்ணுவது எல்லாமெல்லாம் ஆரோக்கியமானது கிடையாது. அது வந்து வாக்களித்த மக்களுக்கு இழைக்கப்படுகிற ஒரு துரோகம். அதனால் அதை வந்து ஏற்க முடியாது என்பது வேறு. சரி, அப்படியே விரும்பி அவர்களாக ராஜினாமா பண்ணிட்டு வந்து வர்றாங்கன்னா நீங்கள் ஏன் சேர்த்துக்கிறீங்கன்ற முறையில் தான் கேட்டோம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பிரேக் ஆச்சு, அந்த 4 பேர்த்தோட பிரேக் ஆச்சு. அதனால் அது வந்து குதிரை பேரத்தில் யார் ஈடுபட்டாலும் அது தவறு. எந்த கட்சி அந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அது தவறு என்பது தான் ஆரம்பத்திலேருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். தாவேக்கா விஷயத்திலே அதுதான் சொல்கிறோம். இப்போ அந்த 4 பேர் ராஜினாமாவுக்கு பிறகே உங்களுடைய எதிர்ப்பையும் அல்லது உங்களுடைய ஆட்சேபனையும் அதில் தெரிவிச்சிருக்கீங்க. அதற்கு பிறகு மீண்டும் முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் வந்து சேர்ந்திருக்காங்க. அப்போ உங்களோட கருத்தை தாவேக்கா ஏற்றுக்கல? இல்லை, அதாவது ஒன்று குதிரை பேரம் நடந்ததா இல்லையான்றது அவங்க தான் சொல்லணும். சம்மந்தப்பட்ட 2 பேரும் குதிரை பேரத்தினால வந்தாங்களா அல்லது தானாக விரும்பி வந்து சேர்ந்தாங்களா என்பதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட எந்த இதுவும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வந்து சேர்றாங்க. ஆனால் ஒன்று என்னென்னா, இவங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு வந்து தான் சேருகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அந்த பதவியை ராஜினாமா செய்யாமல் நேரடியாக வந்து கட்சி மாறி சேர்ந்தாங்கன்னா அமைச்சர் பொறுப்பை எதிர்பார்த்து அல்லது வேறு சிலவற்றை எதிர்பார்த்து சேர்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ராஜினாமா பண்ணிட்டு தான் வந்து சேர்றாங்க. திரும்ப அவங்களுக்கு அங்கே தொகுதி கிடைக்குமா இல்லையான்றதுக்கு எந்த இதுவும் கிடையாது. தேர்தல் வரும்போது தான் தெரியும். அத்தகைய சூழ்நிலையில் அதிமுகவுக்குள் நடக்கக்கூடிய உட்கட்சி மோதல், தலைமையை யார் வைத்துக் கொள்வது போன்ற பலவிதமான சர்ச்சைகளும் மோதல்களும் அதிமுகவுக்குள் நடக்கிறது என்பது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதுலேருந்து முரண்பட்டவர்கள் இங்கே வந்து சேர்றாங்க. ஸோ அதனால் வந்து அதை குதிரை பேரம் நடக்கிறது என்ற முறையில் மட்டும் அதை பார்க்க முடியுமா என்பது ஆழ்ந்த விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். ஒருவேளை அப்படி ராஜினாமா செய்துவிட்டு வந்தவர்கள் அதே இடைத்தேர்தல் நடக்கும்போது அதே தொகுதியில் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டால் அதை சிபிஎம் எப்படி பார்க்கும்? அது அப்போ வரும்போது பார்ப்போம். அது யூகத்தில் கேட்குற கேள்வி. கொடுப்பாங்களான்றதுக்கு இது, கொடுத்தாலும் அவங்க ஜெயிப்பாங்களான்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது போன்ற பல விஷயங்கள் இருக்குது. இப்போ கூட்டணிக்குள்ள சேர்வதாக இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை சமீபத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது தயக்கமா அல்லது தீர்க்கமான முடிவா? தாவேகா தலைமையில் ஏற்கனவே அவங்க கூட்டணி எதுவும் கிடையாது. இன்றைய தேதி வரைக்கும் கூட்டணி என்பது கிடையாது. ஆனால் அப்புறம் ஒரு கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியில் தாவேகா தரப்பில் ஈடுபடுவதாக ஊடகங்களில் பொதுவான செய்திகள் என்பது அப்படி வந்தது. அதனால் நாங்கள் வந்து அந்த அணி, அதாவது வெளியிலிருந்து அரசுக்கு ஆதரவு என்பது தான் இப்போது எங்களுடைய நிலைப்பாடு. அதனால் அவங்க ஒரு புதிய கூட்டணி அமைக்கிறார்கள் என்றால் அதில் சேரணுமா இல்லையானா அதில் சேர்றதில்லை என்பது தான் எங்களுடைய முடிவு என்பது தான் நான் வந்து வெளிப்படுத்தியிருக்கேன். இப்போ 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் 3 பேரும் ஒன்றாக இணைந்து எல்லா முடிவுகளையும் எடுப்போம் என்ற கருத்தை திருமாவளவன் சொல்லிட்டு இருந்தார். அவர் ஒருவேளை கூட்டணி அமைக்கப்பட்டால் அதில் விசிக இடம்பெறும் என்ற கருத்தை சொல்றார். அப்படி ஒருவேளை கூட்டணி அமைக்கப்பட்டால் சிபிஎம் சேர்வதாக இல்லை அப்படின்ற கருத்தை நீங்க சொல்றீங்க. ஏன் இந்த முரண்? இல்லை, அவங்க வந்து அமைச்சரவையிலே பங்கேற்றிருக்காங்க. அவங்களே எங்களையும் எப்படி சமப்படுத்துறீங்க? அதனால் அவங்க அந்த அணியினுடைய ஒரு அங்கம் தான் அது. இடதுசாரிகள் அந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கலையே. நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு, அரசுக்கு ஆதரவு என்கிற நிலைப்பாடு தானே நாங்கள் எடுத்துருக்குறோம். எப்படி ரெண்டையும் சமப்படுத்துறீங்க? அதனால இயல்பாக அவர் வந்து அந்த அணியில் சேர்றது என்பது அது அவங்க கட்சியினுடைய சுயேட்சையான முடிவு. இல்ல, இப்ப அமைச்சரவையில பங்கு பெறாம கூட்டணிக்குள்ளவும் இடம் பெறலாம் அப்படின்ற முடிவையும் கூட எடுக்கலாம் தானே. அந்த தயக்கம் வந்து ஒருவேளை உள்ள கூட்டணிக்குள்ள போனா சுதந்திரமாக விமர்சனங்களை முன்வைக்க முடியாது அப்படின்றதுனால சிபிஎம் இந்த முடிவு எடுக்குதா? இல்லை, நிச்சயமாக நாங்கள் இந்த அரசாங்கம் மக்களுக்கு சாதகமான, தமிழ்நாட்டுக்கு சாதகமான விஷயங்களில் முடிவெடுத்தால் நாங்கள் ஆதரிப்போம், வரவேற்போம். எதிரான விஷயங்களாக இருந்தால் அதுக்கு எங்களுடைய விமர்சனத்தை முன்வைப்போம், எதிர்ப்பை தெரிவிப்போம் என்பது தான் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. அதனால் உள்ளே இருந்தாலும் செய்வோம், வெளியே இருந்தாலும் அதை செய்வோம். பட் அதை விட நாங்கள் வந்து ஒரு இடதுசாரிகள் சேர்ந்து செயல்படுவது என்கிற ஒரு முடிவுக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கோம். அந்த அடிப்படை தான் இடதுசாரி கட்சிகளுடைய மாநில ஒருங்கிணைப்பு குழு என்பது இப்போது நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை, இந்த 3ம். மேலும் இதை விரிவுபடுத்துவது, இடதுசாரி அணியை
விரிவுபடுத்துவது என்கிற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அதனால் இந்த அரசுக்கு ஆதரவு என்பது ஒரு பக்கம் இருக்கிற போதே இடதுசாரி கருத்தியலை, இடதுசாரி சக்திகளை பலப்படுத்துவது, இடதுசாரி கருத்தியலை மக்கள் மத்தியில் கொண்டு போவது என்கிற முறையில் நாங்கள் முடிவுக்கு வந்திருக்கோம். அந்த பணிகளில் எங்களுடைய கவனம் கூடுதலாக இருக்கும். விரிவுபடுத்துவது அப்படின்னா இப்போ புதிய கட்சிகள் கிட்ட இந்த அணியில சேரணும் என்ற கோரிக்கை முன்வைப்பீங்களா? இடதுசாரி கருத்தியலை, மார்க்சிய கொள்கைகளை தங்களுடைய கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு குழுக்கள் தமிழ்நாட்டில் செயல்படுகிறார்கள். அவர்களில் யாரெல்லாம் இணைத்து கொள்ளலாம் என்பதை 3 கட்சிகளும் சேர்ந்து நாங்கள் யோசிப்போம். சம்பந்தப்பட்டவர்களோடு ஒரு உரையாடலை நாங்கள் நடத்துவோம். அதன் அடிப்படையில் யார் என்ன ஏதுன்றதை பின்னாடி முடிவுக்கு வருவோம். இந்த குழு அமைப்புக்கும் உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் போன்ற தேர்தல்கள்ல தனித்து போட்டியிடலாம் என்ற முடிவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? இந்த ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கப்பட்ட 17ஆம் தேதியே தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கோம். இது தேர்தலுக்கான அணி அல்ல. தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளுக்காக போராடுகிற போராட்ட அணி இது, தேர்தல் அணி அல்ல என்பதை தெளிவாக 17ஆம் தேதியை நான் சொல்லியிருக்கோம். இப்போயும் அதுதான் நிலைப்பாடு. தேர்தல் நேரத்தில் தேர்தலை பற்றி பார்க்கலாம். அப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல், அணி சேர்க்கை போன்ற பல்வேறு அம்சங்களோடு சம்பந்தப்பட்டது தேர்தல் என்பது. அதனால் இது ஒரு நீடித்த பயணம். இடதுசாரிகளுடைய இந்த பயணம் என்பது ஒரு நீடித்த பயணம். அதனால் இதையும் தேர்தல் அரசியலையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இல்லை, இப்போ உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்காக, அதாவது அதற்கான ஒரு திட்டமிடல்ல இருக்கும் அப்படின்னு திரு வீரபாண்டியன் சொல்றாரு. இப்போ ஒருவேளை சிபிஐயோட முடிவு அதுவாக அவர் அப்படி சொல்ல, ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டால் தனித்து போட்டியிடவும் தயார் என்ற முறையில் தான் சொன்னாரே தவிர தனித்து தான் போட்டியிடும் அப்படிலாம் அவர் ஒன்றும் சொல்லல. அப்படி ஒரு சூழல் வந்தால் தனித்து போட்டியிடவும் தயார் என்கிற முறையில், ஒருவேளை யாரும் சேர்த்துக்கலன்னு வச்சுங்களேன் அப்படின்னா தனித்து தானே போட்டிடுறேன். அதனால் அதை தனித்து போட்டியிடுவது என்கிற முடிவுக்கு இப்போ வந்துட்டோன்ற முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அது தேர்தல், அதை பற்றி சிந்திக்கவே இல்லை நாங்கள். ஏன்னா அது பிப்ரவரி மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. பிப்ரவரிக்கு பிறகு தான் உள்ளாட்சி தேர்தல் என்பது அறிவிக்கப்படும். அதனால் அதை அப்போ பார்த்துக்கலாம். சட்டத்திருத்த மசோதாவை மீண்டும் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆர்.எஸ். பாரதி சொல்லும்போது, ஒருவேளை திமுகவுடைய பரிசீலனைகளை ஏற்றுக்கொண்டால் அதனை எதற்கு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, மத்திய ஒன்றிய பிஜேபி பாராளுமன்றத்துக்குள் 2/3 பங்கு பெரும்பான்மையை எல்லா விதமான அயோக்கியத்தனமான முறையிலேயும் மற்ற கட்சிகளை உடைப்பது, மற்ற கட்சியினுடைய எம்பிக்களை விலைக்கு வாங்குவது என்கிற முறையில் தங்களுடைய பலத்தை பாராளுமன்றத்துக்குள் பெருக்கிக் கொள்வதற்கான பல்வேறு விதமான தந்திரமான நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். திமுக உள்ளிட்ட மதச்சார்பற்ற கட்சிகள் கடந்த காலத்தில் இதிலே உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து செயல்பட்டிருக்கிறார்கள். அதாவது மாநிலத்தை பாரபட்சமாக நடத்துவதற்கு எதிராக, தொகுதி மறுவரை விஷயம், பெண்கள் சம்பந்தமான சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு போன்ற எல்லா விஷயங்களிலும் சமரசமற்ற ஒரு போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்தில் நடத்தியிருக்கிறது. அதே நிலை தொடர வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய விருப்பம். அநேகமாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திசையில் தான் செல்லும் என்றுதான் இப்போதும் நாங்கள் நம்புகிறோம். ஏனென்று சொன்னால், திரு ஆர்.எஸ். பாரதி அவர்களுடைய கருத்துக்களுக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை இணையத்தின் மூலமாக நடத்தி அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட ட்விட்டர் செய்தியில் இதில் உறுதியாக இருப்போம் என்பதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆகவே பாராளுமன்றத்துக்குள் இத்தகைய பிரச்சனைகள் வருகிற போது கடந்த காலத்தைப் போலவே திமுக உறுதியாக பிஜேபியை எதிர்த்து உள்ளே செயல்படும் என்று தான் நாங்கள் நம்புகிறோம். அப்படி செயல்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கவும் விரும்புகிறேன். ஆனால் காங்கிரஸ் கட்சி அதுல சில சந்தேகங்களை எழுப்புறாங்க. திரு ப. சிதம்பரம் சொல்றாரு, பாஜக திமுகவை சமரசம் செய்யறதுக்கு முயற்சிக்குது. திரு கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு, 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் நிறைவேற்றுவதன் மூலமாக அப்போதே தமிழ்நாட்டுக்கு தேர்தல் கொண்டு வருவோம் அப்படின்றதன் மூலமாக திமுக கிட்ட பாஜக பேசுறாங்க. அப்படி ஒருவேளை அந்த பாதையில திமுக சென்றதுன்னா இப்போ சந்தித்த தேர்தல் முடிவுகளை விட மோசமான முடிவு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவு உண்மையிலேயே திமுக அணி ஒரு வலுவான அணியாக இருந்தது. ஆகவே மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார், திமுக அணி தான் ஆட்சிக்கு வரும் என்கிற மிகுந்த எதிர்பார்ப்பு என்பது இருந்தது. ஆனால் தேர்தல் முடிவு என்பது அதிர்ச்சி தரத்தக்க வகையில் முற்றிலும் எதிர்பாராதமாக அமைந்துவிட்டது. ஆகவே எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற விருப்பமும் அதற்கேற்ப செயல்படுவது என்கிற முறையிலேயும் திமுக தரப்பிலிருந்து பல முயற்சிகள் என்பது எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இதுக்காக அவங்க பிஜேபியோட போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கல.
இதுக்காக வந்து அவங்க பிஜேபியை பயன்படுத்திக் கொள்வார்கள் அல்லது பிஜேபி இவர்களை பயன்படுத்தி கொள்ள இவர்கள் உடன்படுவார்கள் என்கிற முறையில் நான் வந்து நினைக்கல. பட் காங்கிரஸ் தலைவர்கள் அப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஏன்னா இவ்வளவு காலமும் கடைபிடித்து வந்த கொள்கைக்கு நேர் எதிர்மாறான ஒரு நிலைப்பாட்டை திமுக உடனடியாக மேற்கொள்ளும் என்று நாங்கள் நினைக்கல. ஆனா இப்போ திமுக அதிமுக கூட்டணி சார்ந்த பேச்சுக்கள் நடந்ததாக தகவல்கள் சொல்லப்பட்ட போது அதற்கு பின்னால் பாஜக இருந்ததோ என்று நம்பினோம். அதனால்தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்க எங்களோட ஒப்புதலை தரல அப்படின்ற ஒரு கருத்தை திரு வீரபாண்டியன் சொன்னாரு. அப்ப அந்த விஷயத்திலையும் பாஜக பக்கம் திமுக நெருங்குகிறதோ என்ற ஒரு சந்தேகம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இருந்ததா? திராவிட கட்சிகள் ஆட்சி தொடர வேண்டும் என்கிற முறையில் அதிமுக தலைவர் எடப்பாடி முதலமைச்சர் திமுக வெளியிலிருந்து ஆதரிப்பது என்கிற ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டது. யாரால? திமுகவினால. அதனால நாங்கள் வந்து அதை ஏற்கலை. ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணியை தோற்கடிப்பது என்பதுதான் பிரதானமான ஒரு நோக்கமாக 17வது சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் முன் வச்சிருந்தோம். அப்படி தேர்தலில் இந்த அணியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற முறையில் தேர்தல் முக்கியமான இலக்காக வைத்துவிட்டு திரும்ப ஒரு யாருக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்கிற காரணத்திற்காக திரும்ப இவரை வந்து நீங்கள் முதலமைச்சர் ஆக்கிறது என்பதை எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதை நாங்கள் அப்போதே அவங்கள்ட்ட தெரிவிச்சிட்டோம். அதுக்கு எங்களுடைய ஆதரவு இல்லை என்பதை. மற்றபடி அது 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 நடைமுறையே ஆகாத போது மற்றது என்ன நடந்திருக்கு ஏதுன்றதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. இல்லை, இப்போ அந்த திமுக அந்த யோசனையை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அதுல அதிமுக அப்போ என்டிஏ கூட்டணியில இப்பயும் சரி இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது அதுல பாஜகவோட இன்வால்மெண்ட்டும் இருக்கு அப்படின்னு நினைச்சிங்களா? இல்லை, பாஜக அதில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க ஒரே ஒரு இடம் தான் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த ஒரு இடத்துனால தான் ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதான்ற பிரச்சனையெல்லாம் இல்லை. அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுனா என்டிஏ விட்டு வந்தால் தானே ஆட்சி அமைக்க முடியும். அல்லது என்டிஏவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுன்ற மாதிரி எங்கள்கிட்ட சொல்ல அவங்க. எடப்பாடி முதலமைச்சர் அதிமுக ஆட்சி அமைக்கும், திமுக ஆதரவளிக்கும், நீங்களும் ஆதரவளிக்க வேண்டும் என்கிற முறையில் தான் எங்களிடம் முன்வைக்கப்பட்டது. நாங்கள் அது பொருத்தமானது, மக்களுடைய தீர்ப்புக்கு விரோதமானதாக இருக்கோம். மக்கள் 2 அணிகளையும் தான் நிராகரித்திருக்கிறார்கள். சேர்த்தா எங்களையும் சேர்த்து தான். திமுக அணியிலன்னு ஒரு அங்கம் தானே நாங்கள். 2 அணிகளையும் நிராகரித்திருக்கிறார்கள். அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்காவுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஒரு மாற்றம் வேண்டும் என்கிற முறையில் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அதற்கு விரோதமாக நாம் ஒரு முடிவு எடுப்பது பொருத்தமாக இருக்காது என்பதுதான் நாங்கள் தெரிவித்தோம். திமுக இங்க சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்திருந்தாலும் இந்த மாதிரியான தொகுதி மறுவரையறை அப்புறம் எஃப்சிஆர்ஏ பில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுக்கப்படுறதுனால தேசிய அளவில் அவங்களோட முக்கியத்துவம் அதிகரிக்குதா? பாராளுமன்றத்தில் ஒரு வலுவான கட்சி என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்களிப்பை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. கடந்த காலத்திலும் சரி, இப்போதும் சரி. கடந்த காலத்தில் மாநில ஆட்சியிலும் அவர்கள் இருந்தார்கள் என்பதை தவிர பாராளுமன்றத்துக்குள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணிதான் 40 இடங்களில் வெற்றி பெற்றது. இப்போதும் அத்தகைய நிலைமை தான் இருக்குது. ஆகவே பாராளுமன்றத்தில் ஒரு வலுவான சக்தியாக திமுக இருக்கிற நிலையில் அதனுடைய பங்களிப்பு மிக மிக அவசியமான ஒன்று. ஆகவே அந்த பாராளுமன்றத்துக்குள் திமுகவுடன் ஒரு ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும், தொடர வேண்டும் என்று தான் நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்திட்டு வரோம். ஃப்ரம் த பிகினிங், மே 8ஆம் தேதி தாவேக்காவுக்கு வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொன்ன அந்த காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் நான் தொடர்ந்து அதை வற்புறுத்துகிறேன். அது தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த அல்லது தேசத்தினுடைய மதச்சார்பின்மை உள்ளிட்ட இந்த கோட்பாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திமுக ஏற்கனவே இருந்த உறுதியான நிலைப்பாடு தொடர வேண்டும். இந்த பக்கம் அவர்கள் இருக்க வேண்டும் என்கிற முறையில் தான். உண்மையில் சொல்லப்போனால் இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய கூட்டத்திற்கு அவர்கள் செல்லவில்லை என்பதே ஒரு வருத்தமான விஷயம்தான். இல்லை என்றாலும் அதற்கு பிறகு வேறொரு விஷயத்தில் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து. ஸோ அதனால் இந்தியா கூட்டணியில் தொடர்றாங்களா இல்லையான்றது வேறு விஷயம். ஆனால் இது போன்ற பிரச்சனைகளில் ஒரு ஒத்து செயல்படுவது, ஒரு ஒத்துசைவோடு இருப்பது என்பது ரொம்ப அவசியம். அது இந்த நாட்டு நலனுக்கு நல்லது. இந்த விவகாரத்தை வலியுறுத்தி திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்திக்கிற திட்டம் ஏதேனும் இருக்கா உங்க ஆதரவு கட்சிகள் தோழமை கட்சிகளோட இணைந்து? இல்லை, இப்போதைக்கு அதில் ஒன்றும் சிக்கல் வந்த மாதிரி தெரியல. ஒருவேளை பாராளுமன்றத்தில் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து அப்படி தேவைப்பட்டால் சந்திப்போம். எங்களுக்கு மக்கள் நலன் நாட்டு நலன் தான் முக்கியம். அதனால் அதில் இவரை சந்திக்கலாமா சந்திக்கக்கூடாது என்ற எந்த விதமான தயக்கமும் எங்களுக்கு கிடையாது. இஷ்யூ பேஸ்டு நாங்கள் எல்லோருடைய ஆதரவையும் தேவை என்றால் அதில் சந்திப்போம், பேசுவோம். திமுக தலைவரை போய் சந்திப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியோ அல்லது ஒரு சந்தேகமோ எழுந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னா, திமுக தரப்புல இருந்து திரு பே சண்முகம் மீது நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. முரசொலியில நிறைய கட்டுரைகள் முன்வைக்கப்படுது, எழுதப்படுது, விமர்சிக்கப்படுறீங்க. ஸோ அப்படியான ஒரு சூழல்ல அதே தோழமை தொடரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும்
அரசியல் ரீதியாகத்தான் எல்லா முடிவுகளுமே எடுக்கிறோம். தனிப்பட்ட முறையில் முதலாளித்துவ கட்சிகளைப் போல தலைவர் சொல்கிறது தான் அப்படின்ற ஏற்பாடுலாம் கம்யூனிஸ்ட் கட்சியில் கிடையாது. எங்களுடைய கட்சி ஒரு கூட்டாக எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் எல்லா முடிவுகளுமே. ஏதோ செயலாளருக்கு தனிப்பட்ட முறையில் செயலாளர் முடிவு எடுக்கிறார். அதனால் அது வந்து அவங்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து அந்த கட்டுரையை எழுதுனாங்க. அதுக்கு நாங்கள் உரிய முறையில் பதில் என்பது அளித்தோம். எங்களுடைய பதிலுக்கு பிறகு அவங்க தரப்புலேருந்து பெருசாக அந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் என்பது திமுக தலைமையிடமிருந்து வரவில்லை. கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரியான சமூக வலைதளங்களில் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை அவங்க வந்து தொடர்ந்து இது பண்ணுறாங்கன்றது வேற. திமுக தலைமையில் இருந்தோ அல்லது முரசொலியிலேயோ அதற்கு பிறகு எங்களுடைய பதிலுக்கு பிறகு வேற எதுவும் அந்த மாதிரி வரல. ரெண்டாவது, இந்த மாதிரியான விமர்சனங்கள் எங்களுக்கு புதிதல்ல. காலங்காலமாக உறவாக இருந்தால் ஒரு மாதிரி அணுகுவதும், உறவு இல்லை என்றால் ஏறி இந்த மாதிரியான எதிர்மறையாக கருத்துக்களை கடுமையாக முன்வைப்பது என்பதும் அவர்களுடைய வழக்கம். அதனால் எங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இஷ்யூ தான். அதில் திமுகவை சேர்ந்தால் நல்லதுன்னு நினச்சா நாங்கள் வந்து தயக்கமில்லாமல் திமுக தலைமையை சந்திப்போம். இந்த விமர்சன கருத்துகள், அதே மாதிரி இந்த கூட்டணி திமுக கூட்டணி முயற்சிகள், இந்த விஷயங்கள் எல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்களும் திமுக தலைமையும் வெவ்வேறாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இரண்டாம் கட்ட தலைமை சொல்ல, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள சொல்கிறோம். இந்த கூட்டணி முயற்சியை பொறுத்த வரைக்கும் அது இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசி இருக்கலாம் அப்படின்ற கருத்தை திரு ஆ ராசா போன்றவர்கள் சொன்னாங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் அந்த முயற்சியில் இருந்தாங்களா அல்லது தலைமையும் ஈடுபட்டு? இல்லை, அதெல்லாம் அவருக்கே தெரியாது. அவரு ஒரு பதில் சொல்லணுன்றதுக்காக சொல்றாரு. இந்தியா கூட்டணி அப்படின்னு எடுக்கும் பொழுது காங்கிரஸை ஐசோலேட் பண்றதுக்கான ஒரு முயற்சி நடக்குது. அதோட வெளிப்பாடு தான் பாஜக சார்ந்த விஷயங்கள்ல திமுக வந்து எதிர்ப்பை இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுறதும் சரி. அதே மாதிரி சரத்பவாரோட என்சிபி அவங்களும் இந்த விவகாரத்துல அவங்க என்ன மாற்றங்கள் கொண்டு வராங்கன்றதை பார்த்துட்டு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்றதும் சரி. இந்த விஷயங்கள் எல்லாம் காங்கிரஸ் ஐசோலேட் பண்றதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை, பிஜேபி எதிர்ப்பு என்கிற விஷயத்தில் காங்கிரஸை தனிமைப்படுத்தி விட்டு பிஜேபி எதிர்ப்பு என்பது சாத்தியமே கிடையாது. இன்றைக்கும் பாராளுமன்றத்துக்குள் 100 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற ஒரு கட்சி, பிரதானமான நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் இன்றைக்கும் இருக்கக்கூடிய கட்சி என்கிற முறையில் காங்கிரசினுடைய பலத்தையும் அதனுடைய பங்களிப்பையும் நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அதை தனிமைப்படுத்துவது என்பது பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாடாக இருக்குமே தவிர, பிஜேபிக்கு சாதகமான ஒரு நிலைமையை ஏற்படுத்துமே தவிர, நாம் எதிர்பார்க்கிற பிஜேபிக்கு எதிராக மதச்சார்பற்ற சக்திகளுடைய ஒற்றுமை, அதன் மூலமாக பிஜேபியினுடைய இத்தகைய தேசத்துக்கு விரோதமான, மக்கள் நலனுக்கு விரோதமான நடவடிக்கை எதிர்ப்பது என்பதற்கு அது எந்த விதத்திலும் உதவி செய்யாது. ஆகவே காங்கிரஸ் என்பது இந்த எதிர்ப்பில் உறுதியாக இருக்க வேண்டும். அது உள்ளிட்டுத்தான் இந்த அணி என்பது, மதச்சார்பற்ற அணி என்பது பலமான அணியாக இருக்க முடியும். ஆனா திமுக இதுல வேற ஸ்டாண்ட் எடுப்பாங்களோ? ஏன்னா தாவேக்காவுக்கு காங்கிரஸ் ஆதரவளித்த பிறகு இப்போ அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு திமுக நினைக்குது. ஸோ அந்த விஷயத்துல காங்கிரஸை ஒதுக்கி வைக்கிறதுக்காக பாஜகவை நெருங்குதா திமுக? மாநிலத்தில் ஏற்பட்ட அரசியல் சூழல்ல அவங்க உடனடியாக அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்ததுல அவங்களுக்கு கடுமையான கோபம் என்பது திமுக தலைமைக்கு இருக்கு, திமுகவினருக்கு இருக்கு என்பது வெளிப்படையாக நமக்கு வந்து தெரியுது. ஆனால் இதை தமிழ்நாட்டு அரசியல் சூழலை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு தேச அளவிலான பிரச்சனைகளில் அவர்கள் அப்படி ஒரு முடிவு எடுப்பார்கள் என்று நான் நினைக்கல. சரி, இப்போ இந்த விஷயத்துல தாவேக்கா தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்கும் தொகுதி மறுவரையறை எந்த ரூபத்துல வந்தாலும் அதை நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் தெளிவுபடுத்தியிருக்காரு. தாவேக்கா இந்த எதிர்ப்பை எப்படி செயலாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க கிட்ட எம்பி இல்ல. அதான் பாராளுமன்றத்துக்குள்ள அவங்க தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்பது இல்லை. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக அவங்க எதிர்ப்பை வந்து ஒரு சட்டமன்ற தீர்மானத்தின் மூலமாக வெளிப்படுத்தலாம். அல்லது அப்படி ஒரு நிலைமை ஏற்படுவது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போராட்ட நடவடிக்கை மூலமாக நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம். என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். பல விவகாரங்கள்ல உங்களோட கருத்துக்களை எங்களோட அமர்ந்து பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நன்றி.